திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியிலிருந்து கூடுதல் விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், உங்களுடைய விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6 மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6 மையங்களில் சுமார் 3120 மாணவ மாணவியர் நீட் தேர்வை எழுதுகின்றனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் AB என்று 2 மையங்கள் பிரிக்கப்பட்டு இந்த 2 மையங்களில் சுமார் 960 மாணவ மாணவியர்கள் நீட் தேர்வுக்கு எழுத உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உள்ளே மாணவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே செல்லக்கும் போது முதலில் காவல்துறையினர் அவர்களை பரிசோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். உள்ளே செல்லக்கூடிய மாணவ மாணவியர் 4 புகைப்படங்கள் மற்றும் அரசால் அனுமதிக்கப்பட்ட தேர்வு மையத்தால் அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டை எடுத்து செல்ல வேண்டும். ஹால் டிக்கெட் எடுத்து செல்ல வேண்டும். மீதி எதுவும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்று உள்ளே இங்கேயே அறிவுறுத்தப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர். 4 இடங்களில் உள்ளே சோதனைகளானது மேற்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பயோமெட்ரிக் செய்யப்பட்டு பின்னரே தேர்வு எழுதும் அறைகளுக்கு மாணவ மாணவியர் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த நீட் தேர்வானது 2 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெறக்கூடியது. மேலும் பார்த்தோம் என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவசர தேவைகளுக்கு 2 108 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தீயணைப்பு வாகனமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்தவித அசௌரியமும் இல்லாமல் நீட் தேர்வினை எளிதாகவும் எந்த ஒரு பதற்றமும் இன்றி மாணவ மாணவியர் எழுதுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தேர்வு அந்த துறையின் மூலமாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மாணவர்கள் உள்ளே செல்கின்றனர். உள்ளே செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் எதுவும் எடுத்து செல்லக்கூடாது என்பதனையும் அறிவுறுத்தி உள்ளே மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சசிகுமார், விவரங்களுக்கு நன்றி.